வணக்கம் தோழர்களே. இந்தியாவில் நிறவெறி சாதி, மதம், இனம், மொழி இது எல்லாத்தையும் கடந்து இப்ப நிறவெறியில நின்று இருக்கோம். இந்தியாவில் நிறவெறி இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. சமீப கால பேச்சுக்கள் நிறவெறி இந்தியாவிலையும் இருக்கிறத காமிக்குது. மேலை நாடுகள்ல மட்டுமே இருந்த நிறவெறி இப்ப இந்தியாவுக்குள்ளேயும் மெல்ல மெல்ல தலை தூக்கி இருக்கு. ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பிறகு நிறவெறி கொஞ்சம் இந்தியாவில் அதிகமா இருந்ததா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப சமீப காலத்துல இந்தியாவில் நிறவெறி அதிகரிக்கிறதாகவும் அது குறித்த சர்ச்சை பேச்சுகளும் இப்ப இந்தியாவில் அதிகரித்து காணப்படுது. அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். இப்ப எதுக்கு திடீர்னு இந்தியாவில் நிறவெறி பற்றிய பேச்சு சர்ச்சைக்குள்ளாகுது? காங்கிரஸ் கட்சியினுடைய அயலகணி தலைவர் சாம் பிரிட்டோடா தெரிவித்த கருத்து தான் இப்ப திடீர்னு ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை பற்றி அவர் பேசின பேச்சுல இந்தியாவினுடைய நிறத்தையும் இந்திய மக்களினுடைய உருவ அமைப்பையும் வச்சு இந்தியாவின் கிழக்கில் இருப்பவர்கள் சேனர்களைப் போலவும், இந்தியாவின் மேற்கில் இருப்பவர்கள் அரேபியர்களைப் போலவும், இந்தியாவின் வடக்கில் இருப்பவர்கள் வெள்ளையர்களைப் போலவும், இந்தியாவின் தெற்கில் இருப்பவர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போலவும் இருப்பதாக அவர் பேசியிருந்தார். அவர் பேசிய கருத்து இந்தியாவின் பன்முகத்தன்மையை குறித்து பேசியதாக இருந்தாலும் இந்தியர்களின் நிறம் மற்றும் உருவ அமைப்பை பற்றி பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது, கண்டனங்களுக்கு உரியது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் பேசிய பேச்சானது அரசியலாக்கப்படுகிறதா என்பதைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அவரின் பேச்சு இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கான எடுத்துக்காட்டாக இருந்தாலும் நிறத்தை வைத்தோ, உருவ அமைப்பை வைத்தோ, ஒருவரின் சாதியை வைத்தோ, மொழியை வைத்தோ, மதத்தை வைத்தோ பிரிவினை செய்வது, எடுத்துக்காட்டுகள் கூறுவது மிகத்தக்கது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். ஒருவர் எந்த இனத்திலிருந்து வருகிறார், ஒருவர் எந்த மதத்தை பின்பற்றுகிறார், ஒருவர் எந்த பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கிறார் என்பதை வைத்து அவரின் குணாதிசயங்களை கணக்கிட முடியாது. அவர் பன்முகத்தன்மைக்கான எடுத்துக்காட்டுக்காகவே கூறியிருந்தாலும் அவரின் உதாரணம் தவறானது, கண்டிக்கத்தக்கது. இது குறித்து காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் பேசும் பொழுது காங்கிரஸ் கட்சி அவரின் கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அவர் பேசிய கருத்தானது துரதிர்ஷ்டவசமானது. அந்த கருத்தில் இருந்து நாங்கள் முற்றிலுமாக விலகி நிற்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் கட்சி இந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கிறது என்றும் அவர் கூறியிருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பேசும் பொழுதும் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் வேற்றுமை ஆதரிக்காது, மொழியாலோ மதத்தாலோ இனத்தாலோ மக்களை பிரிப்பதை ஒருபோதும் காங்கிரஸ் விரும்பாது என்று கூறியிருந்தார். சர்ச்சை கருத்தை தெரிவித்திருந்த சாம் பிரிட்டோடா அவர்கள் தான் தெரிவித்த கருத்து தவறானது என்று தன் தவறை உணர்ந்து தன் தவறுக்கு பொறுப்பேற்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி தலைவர் என்ற பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அக்கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடம் வழங்கியிருந்தார். கார்கே அவர்களும் அந்த கடிதத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்ட பிறகு அப்பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். சர்ச்சை கருத்துக்கள் இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த கருத்தை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும், பிரிட்டோடா அவர்கள் தெரிவித்த சர்ச்சை கருத்து என் மனதை மிகவும் புண்படுத்தியது என்றும், நான் மிகுந்த துன்பத்திற்கு ஆளானேன் என்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசி வருகிறார். அவருடைய 4ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை முழுவதும் இந்த நிறவெறி குறித்த சர்ச்சை பேச்சுகள் மட்டுமே அடங்கியிருந்தன. மேடைதோறும் சர்ச்சை பேச்சுகள் பற்றி பேசிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னை பற்றி ஏதாவது இழிவு பேசினால் கூட நான் தாங்கிக் கொள்வேன், என் நாட்டு மக்களை பற்றி இழிவாக பேசினால் என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கொந்தளித்து பேசியிருந்தார். சர்ச்சை கருத்துக்களை பற்றி யார் பேசுவது, யார் பேச வேண்டும், யார் பேசக்கூடாது என்று ஒரு வரைமுறையே இல்லாமல் போய்விட்டது போலும். சர்ச்சை கருத்துக்களுக்கு பெயர் போன பாஜகவில் இருந்து கொண்டு, RSS அமைப்பில் இருந்து கொண்டு மோடி அவர்கள் நிறவெறி குறித்த சர்ச்சை பேச்சுகளை விமர்சித்து மேடைதோறும் பேசி வருவது வேடிக்கையாக உள்ளது. சாம் பிரிட்டோடா அவர்களுடைய கருத்தை நம்ம ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. இருந்தாலும் மோடி பிரிவினைவாதத்தை எடுத்து, நிறவெறியை எடுத்து மேடைதோறும் பேசுறது தான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. பிரிவினைவாதத்தின் பிறப்பிடமே பாஜக தான். பிரிவினைவாதத்தின் ஆணி வேறே RSS தான். பிரிவினைவாதத்தை பத்தி பேசுறதுக்கு பாஜகவுக்கோ RSS அமைப்பை சேர்ந்த எவருக்கும் துளியும் கூட அருகதை கிடையாது. இதே பிரிவினைவாதத்தை பத்தி கொதித்து பேசுற, நிறவெறியை பத்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொதித்து எழுந்து பேசுற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் 15 நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல போயிட்டு இந்தியாவில் பெரும்பான்மையா வாழக்கூடிய இந்து மதத்தை சேர்ந்த மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்க சிறுபான்மையா வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு பேசியிருந்தீங்க. பெரும்பான்மை சிறுபான்மை என்று பேசுறது பிரிவினைவாதம் இல்லையா? இந்து முஸ்லீம் அப்படின்னு பேசுறது பிரிவினைவாதம் இல்லையா? உயர் சாதி கீழ் சாதின்னு பேசுறது பிரிவினைவாதம் இல்லையா? ஒரு பெரும்பான்மையா வாழ்ந்தாலும் சிறுபான்மையா வாழ்ந்தாலும் நாட்டு மக்கள் தான் அப்படிங்கிற உறுத்தல் உங்களுக்கு இல்லையா? உங்களுடைய நாட்டு மக்கள் தானே அந்த சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்களும். எந்த மேடையை ஏறினாலையும் இந்து முஸ்லீம் பிரச்சனையை பத்தி பேசாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கீழே இறங்கினதா சரித்திரமே இல்லை. எல்லா மேடைகளிலும் மதத்தை வச்சு அரசியல் செய்யற மோடி அவர்கள் இன்னைக்கு நிறத்தை வச்சு அரசியல் செய்யறதை பத்தி மனசு ரொம்ப வருந்தி பேசியிருக்கிறது ரொம்ப சிரிப்பா வருது.
மத்திய நிதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் நாட்டு மக்களை எப்போதும் மக்களாக தான் பார்க்குறோம், காங்கிரஸ் மட்டுமே பிரிவினைவாதத்தை கையில் எடுத்து பிரிவினை அரசியல் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு சிரிப்பு தான் வருது, வேற எதுவும் இல்லை. மதத்தை வச்சு அரசியல் செய்யறதுனுடைய மூல ஆதாரமே பாஜக தான். பாஜகவினுடைய அஜெண்டாவே மதம் மதம் மதம். இதை தவிர உங்களுக்கு என்ன தெரியும்? மதத்தை விட்டா உங்களுக்கு வேற என்ன இருக்கு? கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்துல நீங்க என்னத்தை வச்சு அரசியல் செஞ்சிருக்கீங்க? மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க? மதத்தை வச்சு மட்டும்தான் அரசியல் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை, இந்து முஸ்லீம் பிரச்சனை, ராமர் கோயில். இதை விட்டா உங்களுக்கு வேற என்ன இருக்கு? இதெல்லாம் தூக்கி போட்டுட்டா உங்களுக்கு கட்சியே இருக்காது. ஆனா நீங்க எல்லாம் மக்களை பற்றி கவலைப்பட்டு பேசுறது ரொம்ப நகைப்பா இருக்கு. தெலுங்கானாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போற போக்குல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. இந்திய குடியரசு முர்மு அவர்கள் கருப்பா இருக்காங்க அப்படின்றதுனாலதான் காங்கிரஸ் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கல அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடியரசுத் தலைவர் பதவி வழங்கிட்டா மட்டும் போதாது சார், அவங்களுக்கு உரிய மரியாதையும் கொடுக்கணும். நியூ பார்லிமெண்ட் பில்டிங் ஓப்பனிங்ல அவங்களை இன்வைட் பண்ணல. ராமர் கோயில் கட்டி பெருமிதமா அப்படியே திறந்து வச்சுங்க, அதுக்கும் அவங்களுக்கு அழைப்பு இல்லை. எதனால? கருப்பா இருக்காங்கன்றதுனாலயா? இருக்கலாம். விதவை அப்படிங்கிறதுனாலயா கூட இருக்கலாம். இல்ல பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால கூட இருக்கலாம். எதனாலன்றது உங்களுக்கு தான் தெரியும். மேடைக்காக மட்டும் அரசியல் செய்யாதீங்க சார், மனசுல இருந்து கொஞ்சம் அரசியல் செய்யுங்க. உங்களுக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவிலேயே ஊறி தலைத்தவங்க உங்களுக்கு. சமத்துவம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமே உங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட எல்லாம் இதை எதிர்பார்க்க முடியாது. ஆனா தேர்தலுக்காக மட்டுமே மக்கள் நலன் மக்கள் நலன் அப்படின்னு பேசிக்கிட்டு அலையாதீங்க. ராஜஸ்தான்ல போனா ஒரு பேச்சு, ஆந்திரா வந்தா ஒரு பேச்சு, கர்நாடகா போனா ஒரு பேச்சு, தமிழ்நாடு வந்தா ஒரு பேச்சு. மேடைக்கு மேடை மக்களை ஏமாத்தணுன்ற எண்ணத்தோட மட்டுமே செயல்படாதீங்க. மக்களுக்காக ஏதாவது கொஞ்சமாவது ஒரு நல்லது செய்யுங்க. அடிப்படை தேவைகளை மட்டுமாச்சு பூர்த்தி செய்யுங்க. 10 ஆண்டு ஆட்சி காலத்துல என்ன செஞ்சீங்க? 10 வருஷம் உங்களுக்காக மக்கள் கொடுத்துருக்காங்க. அதானிக்கும் அம்பானிக்கும் செய்ததை தாண்டி மக்களுக்காக கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. நிறைவேறிய பத்தி அப்புறமா பேசிக்கலாம். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பற்றியும் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. தமிழர்களுடைய நலனை காக்க, பெருமையை காக்க, தமிழர்கள் ஆப்பிரிக்கர்களை போல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க காங்கிரஸ்காரரு, அதனால அவங்களுடைய கூட்டணியை நீங்க முறிச்சுக்குவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இங்கிருந்து கர்நாடகா போங்க சார், கர்நாடகாவில் கூட்டணியில இருக்கீங்கல்ல, அவங்களுடைய மகன் இப்ப எம்பி சீட் கூட கொடுத்துருக்கீங்களே. 3000க்கும் மேற்பட்ட பாலியல் வீடியோக்களை வச்சிருக்கிறதா இப்ப போலீஸ்கிட்ட சிக்கியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கூட்டணியை முறிச்சிட்டீங்களா? அங்க முதல்ல முறிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் எங்க கூட்டணியை பத்தி பேசுங்க. எங்க கூட்டணியை முறிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. நாம முதல்ல நல்லா இருக்குமா அப்படின்ட்டு நம்ம முதல்ல திரும்பி பாருங்க சார். அடுத்தவங்களை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். அரசியல் செய்யணுன்றதுக்காக எல்லாத்தையும் கையில் எடுத்து அரசியல் செய்யாதீங்க. குறைஞ்சபட்ச மனச்சாட்சியோட கொஞ்சம் அரசியல் செய்யுங்க. மதம், மொழி, இனம், வண்ணம் இதை எதை வச்சு அரசியல் செய்யாம மக்களுக்கான நலனுக்காக அரசியல் செய்யுங்க. இது அனைத்து அரசியல்வாதிகளுக்குமான வேண்டுகோளா. பெரியாரின் சமத்துவ கொள்கைகளை நாடு முழுவதும் பரப்புங்க. பெரியாரின் சிந்தனைகளை கொஞ்சமாச்சு படிச்சு பாருங்க. வெறுப்பு பேச்சுக்களை விட்டுவிட்டு பயனுள்ள பேச்சுக்களை மேலை தூரம் பேசுங்க. மக்களுக்கு செஞ்ச விஷயங்களை சொல்லிக்க. சாம் பிரிட்டோட பேசியதுனாலையும் ஒரு நாள் மட்டும்தான் டிவியில ஒளிபரப்பினாங்க. ஆனா நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எல்லா மேடைகளிலும் இனவெறி பத்தியும், மொழி வெறி பத்தியும், மதவெறி பத்தியும் மக்கள் மனதில் திரும்ப 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 திணிச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்சமாச்சு இந்த இனம், மதம், மொழி, சாதி இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க சார். மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள் அறிவியுங்க எல்லா மேடைகளிலும். நீங்கள் இது 10 ஆண்டு காலமா செஞ்ச திட்டங்களை சொல்லி காமிச்சு ஓட்டு கேளுங்க. நிறத்தை வச்சோ, மதத்தை வச்சோ, மொழியை வச்சோ அரசியல் செய்யறதை இதோட விட்டுருங்க. தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்காங்க. மக்களை பிரிக்காதீங்க. பிரிவினைவாதம் பேசுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுறீங்க. பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணிட்டு குளிர்காயலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மக்களை ஒற்றுமையா இருக்க விடுங்க, ஒற்றுமையா வாழ விடுங்க. சுதந்திரம் அடைந்து இந்த 76 ஆண்டு காலமா மக்கள் ஓரளவுக்கு நிம்மதியா தான் வாழ்றாங்க. நீங்க வந்த பிறகுதான் நிம்மதின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம போயிடுச்சு. மதம் மதம் மதம், எப்போ எடுத்தாலும் எந்த மேடையாருனாலையும் மதம். மத அரசியலை விட்டு கொஞ்சம் வெளியில வாங்க. மக்களா பாருங்க. மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை அறிவியுங்க. மத அரசியல், மொழி அரசியல், இன அரசியல், சாதி அரசியல், வண்ண அரசியல் இருந்து விடுபட்டு மக்களுக்கான நல்ல பல திட்டங்களை, முன்னேற்ற திட்டங்களை கொண்டு செல்லும். மீண்டும் ஒரு முறை சாம் பிரிட்டோடா அவர்கள் தெரிவித்த கருத்திற்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் அதை வைத்து அரசியல் செய்யும் பாஜகவிற்கும் நம்முடைய கண்டனங்களை தெரிவிப்பதும் நம்மளுடைய கடமையை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.